கங்கா வந்து குமரன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, விஜய் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறதுக்கு இருக்கேன் கங்கா, அவர் தான் வந்து வந்து தொல்லை கொடுத்துட்ருக்காரு, அதுதாங்க நானும் சொல்கிறேன். பாவமாக இல்லை விஜயை பார்த்தா அப்படின்றாங்க. ஆமாம் கங்கா, எனக்கும் பாவமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில கங்கா அப்படின்னோடனே, பாவங்க அவர் இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய வந்து இடத்துல வந்து வளர்ந்துட்டு நல்லா வந்து அங்கே இருந்துட்டு இங்கே வசதி இல்லாமல் ஒரு சின்ன இடத்துல வந்து நம்ம காவேரிக்காக தான் கஷ்டப்படுறாரு. எனக்கு கூட முன்னாடி அவன் மேலே நிறைய கோவம் இருந்துச்சுங்க. ஆனால் எப்போ காவேரிக்காக இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரோ அப்போவே அந்த கோவம்லாம் எனக்கு இல்லைங்க அப்படி சொல்கிறாங்க. சரி கங்கா, ஆனால் அவர் பண்ண விஷயத்த மறக்க முடியாதுல்ல, கரெக்டு தாங்க, அவர் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு, அதுக்காக என்ன பண்ண முடியும்? இப்போ காவேரி அவ்வளோ விரும்புகிறார்ல, காவேரி அவரும் சேர்த்து வச்சிடலாங்க ப்ளீஸுங்க அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற கங்கா அப்படின்னோன்னா, ஆமாங்க, காவேரியும் விஜய் ரொம்ப விரும்புகிறாங்க, நானும் நிறைய விஷயத்தில் பார்த்துட்டேன், காவேரி விஜய் விட்டே தரமாட்டேங்கிறா. அது மட்டும் கிடையாது, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுல, காலையில் கையை வெட்டிட்டா சொன்னோன்னு பயந்து போயிட்டா, அப்படியே வந்து போய் பார்க்குறதுக்கு ஓடி போயிட்டாங்க. அப்புறம் தான் நாங்கள் எல்லோரும் பிடிச்சோம். அது மட்டும் கிடையாதுங்க, இப்போ கூட வந்து நம்மக்கிட்ட வந்து அவர் கெஞ்சி நிற்கிறாருல, அதெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கும் புரியுது கங்கா, ஆனால் இந்த பிரச்சனைக்கு முடிவு தான் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அத்தை வந்து இதுக்கு ஒத்துக்கினாதான், அத்தை கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க, விஜய் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. இல்லைங்க, வேறு வழியே கிடையாது, நம்ம பேசி தாங்க ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரிக்கே கால் பண்ணுறாரு. காவேரி வந்து ஐயோ விஜய் கால் பண்ணுறாரு, ஃபோன் எடுக்கலாமா வேணாமா, எடுத்தால் எதோ கேட குழப்ப சொல்லுவார், வேணாம் வேணாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண பார்க்குறாங்க. அப்போ கூட மனசு கேட்கல. சரி எடுத்து தான் பார்ப்போம் என்ன தான் சொல்கிறாரு. இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிங்க, நான் உங்ககிட்ட பேச விரும்பலை. ஏய் வச்சுட்டாதிரி பொண்டாட்டி, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் காவேரி அப்படின்னோடனே, என்ன விஷயம், எனக்கு அர்ஜென்ட்டாக நீ வேணும்டி. என்னது என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்றாங்க. ஐயோ நீ எனக்கு இங்கே வரணும்டி, ஒரு முக்கியமான வேலை இருக்குடி, அதெல்லாம் நான் வர முடியாது, அதுவும் நீங்கள் இருக்க இடத்துக்கு நான் கண்டிப்பாக வரவே மாட்டேன் அப்படின்றாங்க. ப்ளீஸ் காவேரி, ஒரே ரொம்ப முக்கியமான விஷயம்டி, உடனே வந்து நீ செஞ்சே ஆகணும் இந்த வேலை, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், உடனே வா காவேரி, ப்ளீஸ் காவேரி உடனே வாங்க, 2 நிமிஷம் தான் அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. என்ன இவர் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு யோசனை காவேரி போகிறாங்க. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னோடனே, இங்கே வா காவேரி சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு, கையை விட்டுங்களா அப்படின்னோடனே, பாத்தியா எனக்கு சமைக்கவே தெரில காவேரி, எனக்கு சமைக்கவே தெரில கொஞ்சம் கூட, எனக்கு ப்ளீஸ் காவேரி செஞ்சு கொடு காவேரி, பசிக்குது காவேரி, வெளியே போய் சாப்பிட வேண்டியதான், நீங்கள் தான் பிரியாணியே சாப்பிட்றீங்களா அப்படின்னோடனே, ப்ளீஸ் காவேரி பிரியாணி எப்போவுமே சாப்பிட முடியாதுல்ல காவேரி, கொஞ்சம் சமைச்சு கொடு ப்ளீஸ் இன்னொன்று. சரி சரி நான் சமைச்சு கொடுக்குறேன், ஆனால் வந்து உடனே நான் கிளம்பணும் புரியுதா, 10 நிமிஷம் தான் காவேரி அப்படின்னோடனே கடகன்னு சமைக்கிறாங்க. சமைச்சிட்டு இருக்கும்போது விஜய் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு, அவங்கள கிள்ளி விடுறாரு. அதே மாதிரி ஹக் பண்ண வராரு. அதை பார்த்த காவேரி வந்து உங்களை சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்களேன் உங்களை சுட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை சூடு வச்சா தான் அடங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு எடுத்து சூடு வைக்க போகிறாங்க. பார்த்த விஜயோட கையில் உண்மையிலே பட்டுடுத்து, அவர் துடிச்சு போகிறாரு. அடி பாவி, நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா, புருஷன் கையில் இப்படி சூடு வைக்கிறியே, எப்படி எரிய தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறாரு. அச்சோ சாரிங்க, நான் உண்மையிலேயே சூடு வச்சிட்டேனா, நான் சும்மா உங்களை பயமுறுத்து தாங்க எடுத்தேன், எப்படி வச்சேன்னு தெரியலையே. அடி பாவி, நான் காலையில் கையை கட் பண்ணிக்கின்னு சும்மா லைட்டாக தான் இருந்தது, ஆனால் இப்போ நீ வச்ச சூடு இருக்கே எரியுது எனக்கு, ஐயோ எனக்கு எரியுதே தாங்க முடியலையே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, ப்ளீஸுங்க சொன்னால் கேளுங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் தெரியாது எனக்கு எரியுது, என்ன தாங்க முடியல, அப்புறம் நான் கத்த ஆரம்பிச்சிடுவேன் நீ பண்ண வேலைக்கு, நான் பாருங்கள் இப்போ கத்தி எல்லாரும் கூப்பிட போகிறேன் அப்படின்னோடனே, ஐயோ அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களோட வாயை ஒரு கையை வச்சு அப்படியே வந்து இவங்களோட கையை வச்சு அப்படியே வந்து இது பண்ணுறாங்க, அடைக்கிறாங்க. உடனே வந்து விஜய் வந்து சரி அப்படி நான் கத்தக்கூடாதுன்னா ஒன்று கொடு அப்படின்றாரு. அது கேட்டுட்டு என்னது அப்படின்றாங்க. ப்ளீஸ் காவேரி ஒன்று காவேரி அப்படின்னோடனே, அதெல்லாம் முடியாது, தேவையில்லை, அதெல்லாம் பண்ணியிருந்தேன், நான் இங்கே வந்ததே தப்பாக போச்சு, இங்கே வந்ததால் தான் இப்படிலாம் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் போகிறேன் போங்க அப்படின்னோடனே, அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படியே வந்து கட்டி அணைச்சி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. உடனே பயந்து போகிறாங்க காவேரி. உடனே தனியாக மறக்கிறாங்க காவேரி. அப்படியே ஒரு நிமிஷம் ஏங்க இவ்வளோ பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே அவ்வளோ சந்தோஷப்படுறாரு விஜய்.